விழுப்புரம் மாவட்டம் மேல்மலையனூர் வட்டம் அருள்மிகு அங்காளம்மன் திருக்கோயிலில் காலியாக இருக்கக்கூடிய பல்வேறு மருத்துவ பணியிடங்களை நிரப்புவதற்கான வேலைவாய்ப்பு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. இது திருக்கோயிலில் இருக்கக்கூடிய மருத்துவ மையத்தில் தான் வேக்கன்சி இருக்குது. என்னென்ன பணியிடங்கள்னு பார்த்தீங்கன்னா மருத்துவர், செவிலியர் மற்றும் நர்சிங் அசிஸ்டன்ட் பணியிடங்கள் வேக்கன்சி இருக்குது. இந்த திருக்கோயிலை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு அரசினுடைய இந்து சமய அறநிலையத்துறைக்கு வரக்கூடிய ஒரு கோயில் அருள்மிகு அங்காளம்மன் திருக்கோயில். மேல்மலையனூரில் இருக்கக்கூடிய இந்த கோயிலில் தான் மருத்துவ மையத்தில் தான் வேக்கன்சி இருக்குது. இதற்கு அப்ளை பண்ணுறதற்கான கடைசி நாள் 24/11/2025 மாலை 5:45 மணிக்குள்ளே இன்ட்ரெஸ்டட் அண்ட் எலிஜிபிள் கேண்டிடேட் உங்களுடைய அப்ளிகேஷனை சப்மிட் பண்ணணும். சரிங்களா? தகுதி வாய்ந்த இந்து சமயத்தை சார்ந்த கேண்டிடேட்ஸ் மட்டும்தான் இதற்கு அப்ளை பண்ண முடியும். அதற்கான டீட்டெயில்ஸ் ஏதாவது ஃபர்தராக தேவை அப்படின்னு நம்ம இருந்தால் அலுவலக நாட்களில் அங்கே கோயிலில் இருக்கக்கூடிய அலுவலகத்தில் நீங்கள் டைரெக்டாக போய் காண்டாக்ட் பண்ணலாம் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. எந்தெந்த பணியிடங்கள் யாரெல்லாம் எலிஜிபிள் அப்படின்றத ஒன் பை ஒன் பார்க்கலாம். மருத்துவர் 2 வேக்கன்சி இருக்குது. 45 வயதுக்குள்ளே இருக்கக்கூடிய யார் வேணாலும் அப்ளை பண்ணலாம். மினிமம் குவாலிஃபிகேஷன் MBBS முடித்த கேண்டிடேட் அப்ளை பண்ணலாம். பர் மந்த் சேலரி பார்த்தீங்கன்னா 36,700 1,16,200 அப்படின்ற பே லெவலில் இருக்கக்கூடிய ஒரு வேக்கன்சி தான் இந்த மருத்துவர் பணியிடம். நெக்ஸ்ட்டு உதவி செவிலியரை பொறுத்த வரைக்கும் 2 வேக்கன்சி இருக்குது. இந்த போஸ்ட்டுக்கும் 45 வயதுக்குள்ளே இருக்கக்கூடிய கேண்டிடேட் எலிஜிபிள். மினிமம் ANM ஆக்சிலரி நர்ஸ் அண்ட் மிட்வைஃபரி சர்டிஃபிகேட் வைத்திருக்கக்கூடிய கேண்டிடேட் அப்ளை பண்ணலாம், அல்லது டிப்ளமோ இன் நர்சிங் முடித்த கேண்டிடேட் அப்ளை பண்ணலாம். பர் மந்த் சேலரி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 18,500 58,600 வரைக்கும் சேலரி இருக்கக்கூடிய ஒரு பணியிடம் தான் இந்த உதவி செவிலியர் பணியிடம். நெக்ஸ்ட் இருக்கக்கூடிய போஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா நர்சிங் அசிஸ்டன்ட் 2 வேக்கன்சி இருக்குது. 45 வயதுக்குள்ளே இருக்கக்கூடிய கேண்டிடேட் யார் வேணாலும் அப்ளை பண்ணலாம். மினிமம் +2 முடித்த கேண்டிடேட் ப்ளஸ் அவங்கக்கிட்ட ஹெல்த் ஒர்க்கர் சர்டிஃபிகேட் வைத்திருக்கக்கூடிய கேண்டிடேட் அப்ளை பண்ணலாம். பர் மந்த் சேலரி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 11,600 36,800 வரைக்கும் சேலரி இருக்கும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. இந்து சமய அறநிலையத்துறையில் கீழே வரக்கூடிய இந்த திருக்கோயிலில் அப்ளை பண்ணக்கூடிய கேண்டிடேட் இந்து மதத்தை சார்ந்த கேண்டிடேட்டாக இருக்கணும். தமிழ்நாட்டை சார்ந்த கேண்டிடேட்டாக இருக்கணும். எந்த விதமான நோய் தொற்றும் உடலில் இருக்கக்கூடாது. அதே மாதிரி மனநிலை குன்றிய குறைபாடுகள் எதுவும் இருக்கக்கூடாது. அப்படி இருக்கக்கூடிய கேண்டிடேட்ஸ் அப்ளை பண்ணக்கூடாது அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அவங்க மேலே எந்த விதமான கிரிமினல் அஃபென்ஸோ அல்லது சிவில் கேஸோ எதுவுமே நீதிமன்றத்திலேயோ அல்லது வழக்கு இருக்கக்கூடாது. ப்ரீவியஸாகவும் அவங்க மேலே எந்த வழக்கும் இருந்திருக்கக்கூடாது அப்படின்றதையும் தீர்மானமாக சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி நன்னடத்தை உடைய கேண்டிடேட்ஸாக இருக்கணும். சரிங்களா? அதாவது கெசட்டட் ஆஃபீஸர்கிட்ட வாங்கின கான்டாக்ட் சர்டிஃபிகேட், கேரக்டர் கான்டாக்ட் சர்டிஃபிகேட் கண்டிப்பாக நீங்கள் வாங்கி அனுப்பணும். சரிங்களா? அனுப்பும் பொழுது என்னென்ன டீட்டெயில்ஸ், என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ்லாம் வேணும், அட்டாச் பண்ணணும் அப்படின்றத பின்னாடி பார்க்கலாம். அப்ளிகேஷன் ப்ளஸ் நெசசரி டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் அனுப்புறதுக்கான கடைசி நாள் 24/11/2025. எந்த அட்ரஸ்க்கு அனுப்பணும் அப்படின்றத பின்னாடி பார்க்கலாம். எந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்களோ அந்த போஸ்ட்டுக்கான எலிஜிபிள் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், எசென்ஷியல் குவாலிஃபிகேஷன் எல்லாத்தையும் பார்த்து அதுக்குள்ளே நீங்கள் வரீங்களா, அதெல்லாம் நீங்கள் முடிச்சிருக்கீங்களா அப்படின்றத செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அப்ளை பண்ணணும். அதே மாதிரி நீங்கள் உங்களுடைய என்ன போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்றத கவரில் மேலேயே அப்ளைட் ஃபார் த போஸ்ட் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மேலேயே மென்ஷன் பண்ணணும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி உங்களுக்கான என்ன குவாலிஃபிகேஷன் வச்சு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்களோ அதற்கான சர்டிஃபிகேட்ஸாக இருக்கட்டும், மார்க் ஷீட்டாக இருக்கட்டும், இது எல்லாமே ஜெராக்ஸ் எடுத்து கெசட்டட் ஆஃபீஸர்கிட்ட அட்டஸ்டேஷன் வாங்கி, எல்லா ஜெராக்ஸ்லேயும் அட்டஸ்டேஷன் வாங்கி நீங்கள் அனுப்பணும். அதே மாதிரி ஒரிஜினல் இப்போதைக்கு அனுப்பக்கூடாது. சரிங்களா? அதை தான் சொல்லியிருக்காங்க. சான்றிதழ்கள் அனைத்தும் அரசு பதிவு பெற்ற அலுவலர் சான்றப்பம் பெறப்பட்ட புகைப்பட நகல்களாக மட்டுமே இருக்கணும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அப்ளிகேஷனை பொறுத்த வரைக்கும் மேல்மலையனூர் angalamman.hrce.tn.gov.in அப்படின்ற அஃபிஷியல் வெப்சைட்டில் இருக்குது. அதை டவுன்லோட் பண்ணிக்கலாம். அப்ளிகேஷனை பொறுத்த வரைக்கும் எந்த விதமான ஃபீஸும் கிடையாது. அப்ளிகேஷன் எந்த அட்ரஸ்க்கு அனுப்பணும்னு பார்த்தீங்கன்னா உதவி ஆணையர் செயல் அலுவலர் அருள்மிகு அங்காளம்மன் திருக்கோயில் மேல்மலையனூர் மாவட்டம் விழுப்புரம் மாவட்டம் 604-204 அப்படின்ற இந்த அட்ரஸ்க்கு நீங்கள் அனுப்பணும். சரிங்களா?
இதுதான் வந்து அப்ளிகேஷனை பொறுத்த வரைக்கும் என்ன போஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்றத கிளியராக வந்து மென்ஷன் பண்ணிக்கணும். அதே மாதிரி உங்களுடைய பெயர், உங்களுடைய தந்தை அல்லது கணவருடைய பெயர், நிரந்தர முகவரி, உங்களுடைய பெர்மனண்ட் அட்ரஸும் இப்போ இருக்கக்கூடிய தற்போதைய முகவரி அதெல்லாம் நீங்கள் வந்து கிளியராக மென்ஷன் பண்ணிக்கணும். அதே மாதிரி டேட் ஆஃப் பர்த்து, ஏஜ், ஓகேங்களா. இதுக்கெல்லாம் வந்து ஏஜுக்கான சர்டிஃபிகேட்டுக்கான ஜெராக்ஸ் வந்து நீங்கள் கண்டிப்பாக வைக்கணும். பர்த் சர்டிஃபிகேட்டு அல்லது 10th 12th மார்க் ஷீட், உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்தை வந்து மென்ஷன் பண்ணியிருக்கக்கூடிய சர்டிஃபிகேட்டுடைய ஜெராக்ஸ் வைக்கணும். அதே மாதிரி நேஷ்னாலிட்டி, ரிலீஜன் என்ன அப்படின்றத வந்து அதற்கான சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் வைக்கணும். சரிங்களா. டிசியில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி இருந்தால் அதுவே போதுமானது. அதே மாதிரி ஆதார் கார்டு ஜெராக்ஸ் வந்து நீங்கள் வைக்கணும். அதே மாதிரி ஆதார் கார்டுடைய நம்பர் வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணணும். உங்களுடைய கம்யூனிட்டி என்ன அப்படின்றது கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்து என்க்ளோஸ் பண்ணணும். கல்வி தகுதி என்ன போஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்களோ, எம்பிபிஎஸ்னால் எம்பிபிஎஸ் உடைய சர்டிஃபிகேட்டு, மார்க் ஷீட்டு, அதே மாதிரி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணதுக்கான சர்டிஃபிகேட்டு, சிஆர்ஆர்ஐ இன்டர்ன்ஷிப் முடித்ததற்கான சர்டிஃபிகேட், இது எல்லாத்தையும் நீங்கள் என்க்ளோஸ் பண்ணணும். அது மாதிரி ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்குது அப்படின்ற மாதிரி தான் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணதுக்கான சர்டிஃபிகேட்டு, எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி தான் எக்ஸ்பீரியன்ஸ்க்கான சர்டிஃபிகேட்டு ஜெராக்ஸ் வைக்கணும். எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, எந்த இடத்துல ஒர்க் பண்ணீங்க அப்படின்றது, என்ன போஸ்ட்டில் ஒர்க் பண்ணீங்க அப்படின்ற டீட்டெயில்ஸையும் மென்ஷன் பண்ணணும். அடுத்தது கெசட்டட் ரிஜிஸ்டர்ட் ஆஃபீஸர்கிட்ட வாங்கினீங்க இல்லையா, அந்த சர்டிஃபிகேட் வந்து யார்கிட்ட வாங்கினீங்க அப்படின்றத சர்டிஃபிகேட் டீட்டெயில்ஸ் வந்து மென்ஷன் பண்ணணும். அதே மாதிரி வேறு ஏதாவது சர்டிஃபிகேட் கோர்ஸோ இல்லை எக்ஸ்பீரியன்ஸோ இருக்கோ, ஜாப் ரிலேட்டட் ட்ரைனிங் எதாவது முடிச்சிருக்கீங்க, சர்டிஃபிகேட் அடிஷ்னல் குவாலிஃபிகேஷன் ஏதாவது இருக்குது அப்படின்ற மாதிரி தான் அதெல்லாம் நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணலாம். உங்களுடைய இமெயில் ஐடியும் மொபைல் நம்பரும் கண்டிப்பாக வந்து மென்ஷன் பண்ணணும். சரிங்களா. கீழே வந்து சைன் பண்ணிக்கோங்க, டேட்டு பிளேஸ் வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க. சரிங்களா. இன்ட்ரெஸ்டட் கேண்டிடேட் அப்ளை பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட் சர்க்கிள்லையோ ரிலேட்டிவ்ஸ்லையோ யாராவது வந்து இருக்கக்கூடிய போஸ்ட் இதற்காவது எலிஜிபிள் அப்படின்ற மாதிரி இருந்தால் அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா. நன்றி.